சனாதன தர்மம் பாரத தேசத்தில் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் தெய்வமாக வணங்கக்கூடிய மதம் மட்டுமே சனாதன தர்மம். இது நிலையானது. காலத்தில் தர்மத்தை காலம் எந்த திசையிலும் மாறுபடலாம். ஆனால் தர்மம் என்றுமே மாறுபடாதுன்றதுக்கு ஒரு உத்தமமான ஒரு கோட்பாடை கொண்டுள்ள மதம் சனாதன இந்து தர்மம் மட்டுமே. பல தேசங்களில் பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல மதங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவ மதம், இயேசுவை கும்பிடாதவன் பாவி. பாவியா இருக்கிறவனை இயேசு ரட்சித்தா மட்டும்தான் அவன் புனிதமாகுவான். இது எந்த மதம் சொல்லுது? கிறிஸ்துவ மதம். இஸ்லாம் மதம் குர்ஆன் சொல்லுது, முஸ்லிம் அல்லாதவர்கள் காபீர்கள். காபீர்களை எது செஞ்சாலும் குற்றம் இல்லை. அவங்களுக்கு மேல சொர்க்கத்துல கன்னியாஸ்திரி 60 பேர் கன்னியார் கொடுக்குறாங்களாம். இந்த மாதிரி தன் மதத்தை மட்டுமே கும்பிடக்கூடிய மனிதனாய் ஏற்கப்படுவான். அவன் மட்டுமே அவன் மதத்தினுடைய அடையாளம், அவன் தான் இந்த மனிதன் அப்படின்ற உதாரணம் காட்டக்கூடிய மதத்தின் நடுவில் ஆதியும் அந்தமான சனாதன இந்து தர்மம் பகவத்கீதை என்ன சொல்லுது? உலகத்தில் உள்ள பிறந்த அனைத்து உயிரினங்களுமே தெய்வமாக வணங்கக்கூடிய மதம் சனாதன இந்து தர்மம். இந்து தர்மத்தை வணங்காதவர்கள், கும்பிடாதவர்கள், கடைபிடிக்காதவர்கள் பாவி என்று சொல்றதில்ல, காபீர்னு சொல்றதில்ல. அவன் அத்தனை பேருமே எந்த மதத்தை கும்பிட்டாலும் அவன் உன்னதமானவன், தெய்வத்துக்கு ஒப்பானவன் சொல்றதான் நம்ம சனாதன தர்மம். அதனாலதான் சட்டமன்றத்துல கூவி கூவி ஒலிக்கிறாங்க. சிங்குச்சா சிங்குச்சா பச்சை கலர் சிங்குச்சான்ற மாதிரி சனாதன தர்மத்தை ஒழிக்க போறோம், சனாதன தர்மத்தை ஒழிக்க போறோம். இதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்ட இந்து மக்களை உங்களுக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சாங்க. கேவலமாமல்ல, இந்து மக்களுக்கு சொர்ண சூடு இல்ல. நம் மதத்தை நாம ஓட்டு போட்டவனே போய் சனாதன தர்மத்தை சட்டமன்றத்தில் ஒழிக்கிறான்னு சொல்றமே, இதுக்காக நாம ஓட்டு போட்டோம். கொஞ்சம் கூட சொர்ண சூடு இல்லாத ஜென்மமா போயிடுச்சு இந்து தர்மம். நான் தான் இந்து, என்னுடைய அப்பா இருந்து, நம் மூதாதையர் இருந்து நான் வணங்கக்கூடிய இந்து தெய்வத்தை போய் சட்டமன்றத்துல சனாதன ஒழிப்பேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவருக்கு ஓட்டு போட்டு சோத்துல உப்பு போட்டிருக்கலாமா? இதுதான் இந்துக்களுடைய நிலைமை. சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் சொல்றார். அவர் என்ன, அவர் இந்து இல்ல, கிறிஸ்தவர். அவரே சொல்றார், ஓட்டு கேட்கும் போது மட்டும் எல்லா இந்த படத்துல வந்த எல்லா ரீல்ஸ் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க வலிச்சு கட்டின்னு வந்தாங்க. ஆனா ஜெயிச்ச உடனே ஜோசப் விஜய்ன்றாங்க. ஏன்னா ஓட்டு கேட்கும் போது ஏன் ஜோசப் விஜய்னு சொல்லல? கேட்டிருக்கணுமா இல்லையா? ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போடணும் கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ கிறிஸ்தவன் என்ற அடையாளம் மக்களுக்கு தெரியுன்ற ஒரே காரணத்துக்காக தானே விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்க. இந்த சின்ன பசங்கள்லாம் ரீல்ஸ் பார்த்து ரீல்ஸா ஓட்டு போட்டாங்க. இப்போ தமிழ்நாடு ஒரு ரீல் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்து மதத்தை சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின். அதை கண்டனம் தெரிவிக்காம அந்த சட்டசபையில முதலமைச்சர் இந்துக்களுடைய மனது புண்படுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டனம் தெரிவிக்கல. அதே சட்டமன்றத்துல 100க்கும் மேற்பட்ட இந்துக்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பான். ஒருத்தனை கூட அந்த உணர்வு இல்ல. அவன் சாமி கும்பிடுறானே, அந்த சாமிக்கு கும்பிட்டுறது கூட ஒரு உணர்வு இல்ல. ஏன்னா இந்து மதத்தை கேட்ட, அதனால சட்டமன்ற குறிப்பில் இருந்து அந்த சனாதன ஒழிப்பேன் என்ற அவை குறிப்பில் இருந்து நீக்கணும்னு ஒரு எம்எல்ஏ கூட சொல்லல. எல்லாம் இந்துக்களா இருக்கீங்களா இல்ல இந்து வேஷம் போட்டிருக்கிற ஒரு பச்சோந்தி கூட்டமா இந்த அரசியல்வாதின்னு தெரியல. ஓட்டு கேட்கும் போது கோயிலா இருக்கிற கும்பாபிஷேகமா வராங்க, இந்துக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறாங்க. ஆனா இந்துக்கள் அழிக்கணும்னு சொல்ற ஒரு சட்டமன்றத்துல 100க்கும் மேற்பட்ட இந்துக்கள் எம்எல்ஏவா இருக்காங்க. ஒருத்தர் கூட அவை குறிப்பில் நீக்கணும்னு சொல்லல. அப்ப பேரளவில் இருக்கிற இந்துக்களை தேர்ந்தெடுத்துக்கிறது தான் இந்த தமிழ்நாட்டோட நிலைமை. இன்றைக்கு இந்த சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலினை கண்டிச்சு பெங்களூர்ல கிட்டத்தட்ட 1000கணக்கான இந்துக்கள் ரோட்ல இறங்கி போராடுறான் கொடியை பிடிச்சிட்டு. ஆனா தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டவன் நம்ம மதத்தை தான் கேவலமா பேசியிருக்கான், நம்ம மதத்தை தான் அழிக்கிறான், நம்மள மதத்தை அழிக்கிறது ஒண்ணு, நம்மளை அழிக்கிறது ஒண்ணுன்னு யாருக்கு தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
இதுதான் இந்துக்களுடைய நிலைமை. இந்து மதத்தினுடைய சனாதன இந்து தர்மன்றது கர்மா, வினை விதித்தவன் வினை அறுப்பான், முற்பிறவி பிற்பிறவி இருக்கு. உலகத்திலே நமக்கு தப்பு செஞ்சோம்னா தண்டனை உண்டு சொல்ற மதம் நம்ம இந்து மதம். அது மட்டுமல்ல, தர்மத்தையும் மோகத்தையும் இந்த இந்து தர்மத்துல தர்மத்துக்கு எடுத்துக்காட்டா விளங்கக்கூடிய மகாபாரதத்துல கர்ணன் இருப்பார். இந்த உலகத்திலே மகாபாரத போரை கர்ணனுடைய உயிர் தியாகத்தின் மூலமா தான் இந்த மகாபாரத போரே முடிவடையும். கர்ணன் இருக்கிற வரை இந்த மகாபாரத போர் முடிவு பெறாதுன்னு சொல்லி கிருஷ்ணனே கர்ணன் கிட்ட போய் பிச்சை எடுத்தான், உன் தான தர்மத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன? கர்ணன் இருக்கிற வரை மகாபாரத போர் முடிவு பெறாது. காரணம் அந்த அளவுக்கு கர்ணனுடைய தர்மம் அவனை காட்டுறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கார்த்திகை பின் மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உன்னதமான சனாதன இந்து தர்மத்துக்கு எடுத்துக்காட்டா விளங்கக்கூடிய கர்ணனுடைய பரம்பரை வரை வாரிசாயிருக்கூடிய நம்மளுடைய இந்து சங்கதிகள் நாம தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய வம்சமா பிறந்திருக்கோம். இந்த இந்து தர்மத்தில் இருந்துட்டு இந்து மதத்தை கேவலமா பேசக்கூடிய ஆட்களுக்கு அரசியல்வாதிக்கு ஓட்டு போடுறோம். அதுதான் இந்த தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில நான் கும்பிட மாட்டேன், அந்த சாமியை கும்பிட மாட்டேன், கல்லு சாத்தான் என்று சொல்ற ஒருத்தங்கிட்ட அந்த கோயிலுக்கு பட்டாசு வாங்கி வெடிக்கிறாங்க. அந்த பட்டாசு வெடிக்கும் போது ஆள் வச்சு வெடிக்கிறான். அவனே அந்த கோயிலான வந்து சேர்ல போட்டு உக்காந்துன்னு அந்த காசு வாங்கிட்டு போறான். அவன் யாரே இந்து இல்ல, அந்த இந்துவா இருந்தான், கிறிஸ்துவா மதம் மாறிட்டான். எனக்கு அது சாமி பிடிக்கல சாத்தான்னு சொல்றவன் அதே இந்து கோயிலான வந்து பட்டாசு வெடிச்சு அதுல இருந்து காசு வாங்கிட்டு போறான். அந்த இந்து மக்கள் தன்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் நம்ம சாமியை கேவலமா பேசிட்டு கிண்டல் பேசிட்டு அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனவங்கிட்ட பட்டாசு வாங்கி எடுக்கலாமா? இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து மக்களுடைய விழிப்புணர்வு இல்லாத ஒரு கொள்கை. அவன் இந்து மதம் வேணான்னுட்டான். நாம வணங்கக்கூடிய சாமி கல்லுன்னு சொல்லிட்டு சாத்தான்னு சொல்லிட்டு மதம் மாறி போயிட்டான் கிறிஸ்தவ மதத்துக்கு. அவங்கிட்டே பட்டாசு வாங்கி வெடிக்கிறது நிலைமை வந்து தற்கொலை நிலைமை. தற்கொலை கூட்டங்கள்லாம் இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரு சில பேர். அந்த தற்கொலைகள் நீங்க தான். இந்து மதமே வேணான உங்ககிட்ட போயிட்டு பட்டாசு வாங்கிக்கூடிய இந்து ஜென்மம் இருக்கிற வரையும் இந்து மக்களுடைய ஒரு கொள்கையோ கோட்பாடோ உள்ளவன் எந்த அரசியல்வாதி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் இந்துக்களுடைய நிலைமை. தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு கேவலமா பேசக்கூடிய ஆட்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாவத்தை நம்ம சம்பாதிச்சிருக்கோம். இந்த சட்டமன்றத்துல சபாநாயகர்னு ஒருத்தர் இருக்காரு. காலகாலமா சபாநாயகர் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவரே இந்துவே காணும். போனவரும் அப்பாவும் கிறிஸ்துவர், இப்போ வந்திருக்கிற பிரபாகரன் அவரும் கிறிஸ்தவர். அவர் என்னன்னா சட்டமன்றத்துல மக்களுடைய குறைகளை விவாதிக்காம அவரு பைபிள் வசனமா எடுத்து விட்டுருக்காரு. என்ன நடக்குது சட்டமன்றத்துல? பைபிள் வசனம் நடத்துறதுக்காக நம்ம என்ன ஜப கூடமா நடத்துறோம், இல்ல சட்டமன்றம் நடக்குதா தமிழ்நாட்டுல? அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, நான் படிக்கும் போது ஸ்கூல்ல ஒரு டீச்சரு எனக்கு வந்து முட்டி போட்டு கத்து கொடுத்து இந்த மாதிரி ஜபம் படிக்கணும், இந்த மாதிரி பைபிள் எல்லாம் போய் விற்கணும், பைபிள் வித்தாதான் ஒரு நாளைக்கு அவர் இயேசு வந்து ரட்சிப்பாரு அப்படின்ற ஒரு சொல்றவரை, ஒரு சட்டமன்றத்துல பைபிள் வசனத்தை பேசுறவரை சபாநாயகரை வச்சிருக்கிறோமே, மக்களுடைய குறைகள் தீர்க்குமா இல்ல பைபிள் வசனம் தான் பேச நடக்குமா? தமிழ்நாட்டில் இந்துக்களுடைய நிலைமை எட்டா கனியா போயிடுச்சு. அவங்களுடைய நிலைமை வருங்காலத்துல வந்து கேள்விக்குறியாதான் ஆகும் போல இருக்குது. தான் இந்து, தன்னுடைய மதம் இந்து என்னைக்கு உணரப்படுதோ அன்னைக்குதான் இந்த இந்து மதத்துக்கு விடிவு காலம் பிறக்கும். இல்லைன்னா 1000 ஆண்டுகள் படையெடுத்து இந்து தர்மத்தை அழிச்சாங்க, பல கோயில்களை கொள்ளடிச்சாங்க. முஸ்லிம் காலத்துல முஸ்லிம் படையெடுப்புல எத்தனையோ கோயில்கள் தகர்க்கப்பட்டது, எத்தனையோ பேர் பல லட்சம் பேர் கொன்று குவிச்சு மதம் மாத்தினாங்க. அந்த ஜிஸ்யா வரி கட்டி கூட நம் முன்னோர்கள் இந்துவா வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு சுதந்திரம் பல லட்சம் பேர் சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கான். வாவு சிதம்பரனார் கப்பலோட்டி திரகர்
சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ், இந்த மாதிரி எத்தனையோ பேரு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் எங்க தமிழ்நாட்டுல எங்கன்னா சிலை இருக்கா? நாட்டை கொள்ளடிச்சுவன், கூறு போட்டு வித்தவன் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செலவு வச்சிருக்கீங்க. அவங்களதான் எடுத்துக்காட்டா வைக்கிறீங்க தமிழ்நாட்டுல. அவனை பார்த்து வளரக்கூடிய அடுத்த தலைமுறைகள் அவன் தான் இந்த நாட்டுடைய அடையாளமா காட்டப்படுறது ரொம்ப கேவலமானது. இந்த நாட்டுக்காக உழைச்ச சுபாஷ் இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள் அடுத்தது தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய கலாச்சாரத்தை, பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கணும். இந்த பூமி ஆழ்வார்கள், ரிஷிகள், யோகிகள், பல சித்தர்கள் வாழ்ந்த பூமி. இந்த பூமியில பிறந்ததுக்கே நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கோம். அப்படியாப்பட்ட பூமியில பிறந்த இந்த மண்ணில் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிற கடவுளில் என்ற கூட்டத்துக்கு ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவன் இந்து மதத்தை கேவலமா பேசக்கூடிய நிலைமை இந்த தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலை மாறணும்னா தான் இன்றைய இந்து என்ற ஒரு கோட்பாடுல என்னைக்கு ஒருங்கிணைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் காப்பாற்றப்படும். இல்லைன்னா உங்க வீட்டு தெருவோரத்தில் கூட ஜப கூட்டம் நடத்தப்படுவாங்க. மதம் மாற்றத்துக்கு பல திட்டங்கள் சதிவேலை நடந்துட்டு இருக்கு. இதே நாற்றம்பள்ளியில ஜப கூடம் கட்டியே திருவாங்க, மதம் மாத்தியே திருவணும் பல திட்டங்கள் தீட்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கு. ஆனா நாற்றம்பள்ளிக்கிற பல மக்கள் கட்சி வேறையாக, ஜாதி வேறாக எப்படியா இருந்தாலும் இந்து மக்கள் இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் சொல்லிட்டு ஒரு நிலையா ஜபக்கூடமே நடத்த விடமாட்டோன்னு பொதுமக்கள் இருக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி நாற்றம்பள்ளி மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு ஃபுல்லா இருந்தா இந்த இந்து மக்களை எந்த கொம்பனாலையும் அசைக்க பார்க்க முடியாது. அதுக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு எடுத்துக்காட்டு இந்த நாற்றம்பள்ளி பகுதி. இந்த நாற்றம்பள்ளி பொதுமக்கள் மாறு தட்டி சொல்லலாம். இந்து மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு குடிமக்கள் நாற்றம்பள்ளிக்கிற குடிமக்கள். அதுக்கு விஸ்வ பரிஷத்தின் சார்பாக நம்ம நாற்றம்பள்ளி பொதுமக்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். அதே போல வருங்கால தலைமுறை சங்கதிகளுக்கு கோயில கூப்பிட்டு போகும்போது நம்ம குழந்தைங்களுக்கு இந்து தர்மத்தை சொல்லிக் கொடுங்க, கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுங்க. அதெல்லாம் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறை நம்மளுடைய சாமி கோயில்கள் இருக்கும். கோயில்கள் தகர்த்தப்படுவதும் சனாதன தர்மத்தை ஒழிக்கின்றது ரெண்டு ஒண்ணு. சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்றது எந்த அளவுக்கு நம்மளை வஞ்சிக்கக்கூடிய செயலோ அதே போலதான் அடுத்த தலைமுறை மக்களை அழிக்கக்கூடிய செயல் சனாதனத்தை ஒழிப்பு என்று சொல்ற சொல். அதே மாதிரிதான் இந்து மக்களாகி நாம இன்னைக்கு முடிவெடுக்கணும். இந்த மாதிரி அரசியல்வாதிகள், இந்து அல்லாதவர்கள், இந்து கோட்பாடை பண்பாடை அழிக்கக்கூடிய சித்தாந்தம் கொண்ட மக்களை தேர்ந்தெடுத்து அரசியல்வாதிகள் அனுப்புவது நமக்கு நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு நாமளே நம்ம சூனியம் வச்சு அழைச்சிக்கிற மாதிரி. அதனால அடுத்த தலைமுறையா இருக்கிற மக்கள் அனைவரும் நம்ம கூடிய பிள்ளைகளை சனாதன தர்மத்தை பேணி காற்று அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஒரு சங்கதிகளை கொடுப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.